சென்னையுடைய இரண்டாவது விமான நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அமைய இருக்கு. இதுக்காக பல ஏக்கர் விவசாய நிலங்களை அரசு கையகப்படுத்தியிருக்கு. அப்படிங்கிறதுக்காக பரந்தூர் மக்கள் 900 நாட்களை கடந்து அங்கே போராட்டம் நடத்தி வராங்க. இந்த போராட்டத்துக்கு சீமான், திருமாவளவன் உட்பட பல்வேறு அரசியல் தலைவர்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்போ நடிகர் தாவேகா தலைவர் விஜயும் அந்த போராட்ட மக்களுக்கு களத்தில் நேரடியாக போய் தன்னுடைய ஆதரவை இன்னைக்கு தெரிவிச்சிருக்காரு. இதுக்காக தாவேகா தலைவர் விஜய் காலை 12 மணிக்கு பரந்தூர் போயிருக்காரு. 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் மக்களை சந்தித்து அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிஞ்சாரு. இது மட்டும் இல்லாமல் பரந்தூரில் 12 மணி அளவில் பரப்புரை வாகனத்தில் நின்று அங்கே மக்கள்கிட்டையும் பேசியிருந்தார். இது மக்கள் விரோத அரசு அப்படின்னும், நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது, ஆனால் விவசாயிகள் இருக்கக்கூடிய இந்த நிலத்தை கையகப்படுத்தி விமான நிலையம் அமைக்கிறது அப்படிங்கிறது அந்த முடிவை மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னும் திமுக அரசை கண்டித்து தன்னுடைய பரப்புரையில் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் விஜயுடைய முதல் மாநாட்டில் பரந்தூர் விமான நிலையத்தை அந்த திட்டத்தை கைவிடணும் அப்படிங்கிறதுக்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணினார். வீட்டுக்கு எப்படி பெரியவங்க முக்கியமோ அதே மாதிரி இந்த நாட்டுக்கு விவசாயிகள் முக்கியம். அதனால் உங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து நான் இந்த களத்திலிருந்து என்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சார். சரி, நடிகர் விஜய் தாவேகா தலைவர் விஜயா மாறி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. அதாவது அடுத்த மாதம் பிப்ரவரி வந்துச்சு அப்படின்னா தாவேகா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி தொடங்கி 1 வருடம் நிறைவு செய்ய போகுது. இந்த 1 வருடத்தில் அரசியல்வாதியாக விஜயுடைய டாப் 5 மொமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் அரசியல் கட்சி தொடங்கினது பிப்ரவரி 3 அன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற தன்னுடைய கட்சி பெயரை அறிவித்து டெல்லியில் முறைப்படி கட்சியை பதிவு செய்யறதுக்கான வேலைகளை செஞ்சார் விஜய். அதுக்கப்புறம் கட்சியுடைய கொடியாகட்டும், கட்சியினுடைய நிறம், அதில் இருக்கக்கூடிய சின்னங்கள், இது எல்லாற்றையுமே அறிமுகப்படுத்தினார். சிவப்பு, மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு கொடியுடைய நிறத்தை அறிமுகப்படுத்திட்டு கொடிக்கு நடுவில் வாகை மலர், அதன் 2 பக்கங்களிலும் பிளிரும் யானை அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறியீடுகளை தன்னுடைய கட்சி கொடிக்காக அவர் தேர்ந்தெடுத்தார். இந்த விஷயமும் பல பரபரப்புகளையும் சர்ச்சைகளையும் விவாதத்தையும் எழுப்புச்சு. ஆனால் இது எல்லாத்தையுமே ரொம்ப அமைதியாகவே வேடிக்கை பார்த்து உரிய பதிலை தக்க நேரத்தில் விஜய் கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். 2வது ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தாவேகா கட்சியுடைய முதல் மாநில மாநாடு. கட்சி ஆரம்பித்தாச்சு, வெறும் அறிக்கையாகவே விட்டுட்டு அவர் ஒரு சொஃபஸ்டிகேட்டடான எலைட் அரசியல்வாதி அப்படிங்கிற சர்ச்சை விஜய் மீது பரவலாக எழ ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் தான் மாநில மாநாடு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கட்சியுடைய கொடி அறிமுக விழாவில் சொல்லியிருந்தார். ஆனால் இந்த முதல் மாநில மாநாடு அப்படிங்கிறது அவ்வளோ எளிதாக விஜயால் நடத்த முடியல. பல்வேறு இடங்கள் இதற்காக தேர்வு செய்யப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டுச்சு. ஆனால் அனுமதி கிடைக்கிறதுலேருந்து ஏற்பாடுகள் நடத்துறது வரைக்கும் பெரும் சவால்களை இந்த கட்சி சந்திச்சது. மழை ஒரு பக்கம், காவல்துறை அனுமதி கிடைக்கிறது ஒரு பக்கம், ஏற்பாடுகள் தாமதம் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் விஜய்க்கு சுழற்றி அடிச்சுது அப்படின்னு சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் விஜய் ஒரு முதல் மாநில மாநாடே நடத்துறதுக்கு இவ்வளவு திணறி போயிருக்காரு. எப்படி அவர் கட்சி நடத்த முடியும், எப்படி தேர்தலில் அவர் ஜெயிச்சு காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் தலைவர்களும் விஜய் மீது விமர்சனம் வச்சாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இத்தனை பிரச்சனைகளை தாண்டி அவருடைய முதல் மாநில மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடந்துச்சு. ஸோ அங்கே விஜயுடைய பேச்சு அப்படிங்கிறது பலரையும் புருவம் உயர்த்த வச்சது. ஏன்னா இது நாள் வரைக்கும் ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசின அமைதியான விஜய் அங்கே யாருமே பார்க்கவே கிடையாது. அதற்கும் மேலே ஆக்ரோஷமான ஒரு விஜயை தான் அந்த மாநில கட்சியுடைய முதல் மாநில மாநாடு மேடையில் பலரும் பார்க்க முடிஞ்சுது. இதுக்கப்புறம் அவர் மாணவிகளுக்கு, அதாவது மாணவர்களுக்கு 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு இதில் இந்த தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை வழங்குகிற நிகழ்ச்சியை 2வது வருடமாக இந்த வருஷமும் பண்ணினார். ஸோ இந்த ஒரு விஷயமும் அவருடைய அரசியல் நகர்வாக பார்க்கப்படுது. 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மழை வெள்ள நிவாரணம்.
கடந்த வருடம் ஒரு பெரும் ஃபெஞ்சல் புயல் சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் பல பகுதிகளையும் புரட்டி போட்டது. இந்த வெள்ளத்தில் ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல தன்னார்வலர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் உதவி செஞ்சாங்க. ஆனால் நடிகர் விஜய், அதாவது நடிகரும் தாவேகா தலைவருமான விஜயுடைய அரசியல் கட்சி உறுப்பினர்களும் களத்தில் இறங்கி உதவி செஞ்சாலும் இவர் களத்தில் இறங்கலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் பலரால் முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த விமர்சனத்தை அவர் எப்படி எதிர்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாதிக்கப்பட்ட மக்களை தன்னுடைய இல்லத்துக்கு வர வச்சு அங்கே நிவாரண பொருட்களை அவர் கொடுத்தது சர்ச்சைகளை கிளப்புச்சு. ஏன் விஜய் களத்தில் இறங்கலை, ஒரு எலைட் அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு பிம்பம் மறுபடியும் அவர் மேலே விழுந்துச்சு. ஆனால் விஜய் களத்தில் வந்தாருன்னா மக்கள் பொது இடங்களில் அதிகமாக கூடுவாங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. ஆனால் இதை பலரும் மறுத்தாங்க. பிரச்சார சமயத்தில் விஜய் இந்த மாதிரி பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பினாங்க. 4வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பரந்தூர். அதாவது இன்றைக்கு சென்னை பரந்தூரில் 2வது விமான நிலையம் அமைக்கிறதுக்கு தன்னுடைய எதிர்ப்பு தெரிவித்து விஜய் பேசின அந்த ஒரு விஷயமும் பலரையும் கவனிக்க வச்சது. 5வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் தான் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா கட்சி தொடங்கினதுலேருந்து இப்போ வரைக்குமே விஜய் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கிடையில் பல இடைத்தேர்தல்கள், ஈரோடு இடைத்தேர்தல் முதற்கொண்டு இடைத்தேர்தல்களில் இந்த கட்சி போட்டியிடலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம நோட் பண்ணணும். விஜய் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆக போகுது அப்படிங்கிற போது உங்களுடைய கருத்து, அரசியல்வாதியாக அவரை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்கள்.